ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அன்புடன் ஏஜே. வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோக்கும் நீங்கள் வந்து நிறைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த குழிப்பணியாரமும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு முடக்கத்தான் கீரை. இந்த கீரை வந்து அரிதான ஒரு பொருள். ஏன்னா வந்து கிராமங்கள் சைடுகள் தான் வந்து இந்த கீரையெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த கீரையை வந்து மெயினாக பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். மூட்டு வலி, வாயு தொல்லை, வயிற்றுப்புண்ணு இது போன்ற பாதிப்புகளில் வந்து இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணுறது மூலமா நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். இதை கம்பல்சரி நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 முறை நீ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் வந்து வெவ்வேறு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். கீரை இதை துவையலாகவும் பண்ணலாம், அடையாகவும் பண்ணலாம், ஸோ தோசையாகவும் செய்யலாம். தான் கீரை குழிப்பணியாரத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். இட்லி மாவை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வந்து அரைச்சி அந்த விழுதை வந்து நம்ம வந்து இட்லி மாவில் சேர்த்துக்க போகிறோம். இட்லி மாவில் ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இங்கே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி வச்சுருக்கேன். இங்கே பச்சை மிளகா வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். முக்கியமானது இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். வதக்கி இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துக்கிறேன், நிறைய எடுத்துக்கல. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன். கூட ஆயிடுச்சு. நான் அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய், இங்கே வந்து மிளகு இருக்குது, கடைசியாக அந்த மிளகு சேர்த்துக்கிட்டேன். வதக்கிட்டோம், அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். முடக்கத்தான் கீரையை விழுதை வந்து இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பெஷல் குழிப்பணியாரம் பேட்டர் இஸ் ரெடி. லைட்டாக ஆயில் எடுத்துக்கிறேன். நான் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மாவு தான் எடுத்துக்கிறேன், சின்ன அந்த கரண்டியில். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு வேகிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, மேலேயும் வந்து நல்லா வேகணுன்றதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக 2-3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம எல்லாமே ஓவரால் திருப்பி போட்டாச்சு. பணியாரம் எல்லாத்தையும் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி, ஸோ கார சட்னியும் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து அதுக்கெலாம் டைம் இல்லைங்க, ரொம்ப பசிக்குது. ஸோ எப்போ சாப்பிட்லான்னு. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி குழம்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முடக்கத்தான் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படின்றத சொல்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, அப்புறம் வந்து சூடாகவும் இருக்குது. வாவ், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கான ரிவ்யூவை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த ப்ளாக் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் ஏஜே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.